இன்னைக்கு ஈவினிங் நடக்க போற ஃபங்க்ஷன்ல இவன் தான் ஹீரோ. ஓ, இந்த ஃபங்க்ஷன்ல ஒரு சின்ன குறை கூட இருக்க கூடாது. எல்லா ஏற்பாடுகளும் சிறப்பா இருக்கணும். அதுக்கு நீதான் பொறுப்பு. எஸ் சார், ஷூர். அண்ணா, சொல்லுமா. சார் மாலையெல்லாம் கொண்டு வர சொன்னாரே, வந்துருச்சா? வந்துருச்சுமா. சரி, அதையெல்லாம் எடுத்துட்டு போய் சீக்கிரமா வினய் சார் ரூம்ல வச்சிருங்க. சரிம்மா. ஓகே. ஏய், அந்த மாலையெல்லாம் எடுத்துட்டு வா. அண்ணா, சொல்லுங்கம்மா. என்ன வேலை செய்றீங்க? அங்க பாருங்க. இதுக்கே இவ்ளோ லேட் பண்ணீங்கன்னா மத்த வேலையெல்லாம் எப்படி பாக்குறது? சாரிம்மா. சீக்கிரம். பாத்தீங்களா, இந்த நிச்சயதார்த்தத்துல எனக்கு தான் விருப்பம் இல்லைன்னா பொண்ணுக்கு என்ன பிடிக்கல போல. அதான் இப்படிலாம் நடக்குது. சும்மா சொல்லாதீங்க. உங்களையே பிடிக்காம போகும். பாக்க பாகிஸ்தான் கிரிக்கெட் பிளேயர் மாதிரி இருக்கீங்க. அப்படியா சொல்றீங்க? ஆமா சார். ஆனா அதுக்கு அந்த பொண்ணு என்ன பார்த்துருக்கணும்ல. என்ன சொல்றீங்க? நீங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணதே இல்லையா? அது அது ஒரு பெரிய கதை மிஸ் மித்ரா. இன்ஃபேக்ட் அதை பத்தி பேசலாம் தான் நான் உங்ககிட்டே வந்தேன். என்கிட்டயா? என்கிட்ட என்ன பேசணும்? கொஞ்சம் என் கூட வாங்களேன். அட வாங்களேன் ப்ளீஸ். வாங்க மித்ரா. சொல்லுங்க சார். இல்ல மித்ரா, அப்பா பேசுனது நீங்களே பாத்தீங்கல்ல. அவங்களுக்கு என் விருப்பத்தை கேட்கணும்னு கூட தோணல. சின்ன வயசுல இருந்து என்னை அப்படியே வளர்த்துட்டாங்க. அவங்கள மீறி என்னால எதுவுமே பண்ண முடியல. மித்ரா, எனக்காக நீங்க ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? நான் என்ன உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? சொன்னா நீங்க நம்புவீங்களான்னு கூட எனக்கு தெரியல. எங்க அப்பா நீங்க நினைக்கிற அளவுக்கு நல்லவரெல்லாம் கிடையாது. என்ன சொல்றீங்க சார்? ஆமா மித்ரா, அவரு பாக்குறதுக்கு தான் நல்ல ஒரு மாதிரி இருப்பாரு. ஆனா உண்மையிலே அப்படிலாம் கிடையாதுங்க. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன இருக்கு? நான் வேற ஒரு பொண்ணை காதலிக்கிறேங்க. அவ பாவம், அப்பா அம்மா இல்லாத பொண்ணு. இவரு சுய கௌரவத்துக்காக எனக்கு விருப்பமே இல்லைன்னு தெரிஞ்சு கட்டாயமா என்ன கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாரு. மித்ரா, இதுல இருந்து நான் தப்பிக்கிறதுக்கு நீங்க தான் எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணும் ப்ளீஸ். ஆனா இதுல நான் என்ன சார் பண்ண முடியும்? நீங்க தான் உங்க அப்பா கிட்ட பேசணும். இல்லங்க, அவர்கிட்ட இதெல்லாம் பத்தி பேச முடியாது. இங்க பாருங்க மித்ரா, நீங்க மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணா போய் அப்புறம் இந்த கல்யாணம் நடச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன உயிரோடவே பார்க்க முடியாது. ஐயோ, ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? இந்த விஷயத்துல நான் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? இங்க பாருங்க, நீங்களா எதுவுமே சொல்ல வேண்டாம். நான் சொல்றத நீங்க அவர்கிட்ட அப்படியே சொன்னீங்கன்னா போதும். நான் சொன்னா அவர் கேட்பாரா? கண்டிப்பா கேட்பாருங்க. எனக்காக இல்ல, என் காதலுக்காக இல்லைனாலும் என்னையே நம்பியிருக்கிற ஒரு பொண்ணுக்காக இந்த உதவியை பண்ணுங்க மித்ரா ப்ளீஸ். ப்ளீஸ் மித்ரா ப்ளீஸ். ப்ளீஸ், எனக்காக இல்லைனாலும் அம்மா அப்பா இல்லாத அந்த பொண்ணுக்காக பேசுங்களேன் ப்ளீஸ் மித்ரா. நீங்க பாருங்க சார், உங்களை நான் ஒரு ஜென்டில்மேன் நினைச்சேன். ஆனா நீங்க இப்படி பண்ணுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சார். வினய் உங்க பையனா இருந்தாலும் அவர் மேஜர்.
அவருக்கு எது சரி எது தப்புன்னு சுயமா முடிவெடுக்க தெரியும். இங்க பாருங்க சார், அவர் விருப்பமே இல்லாம இந்த என்கேஜ்மெண்ட் பண்றது சட்டப்படி தவறு சார். இந்த என்கேஜ்மெண்ட்டே நடக்கக்கூடாது. இந்த என்கேஜ்மெண்ட்டை இமிடியேட்டா ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு மட்டும் சொன்னீங்கன்னா போதும். என்னம்மா மித்ரா, நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு? ப்ளீஸ். நான் சொல்றேனேன்னு தப்பா நினைக்க வேண்டாம். வினய் சாருக்கு இந்த என்கேஜ்மெண்ட்ல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லையா? அது மட்டும் இல்லாம சார் வேற ஒரு பொண்ணை லவ் பண்றாராம். அத சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. ஏண்டா நீ இவளையும் விட்டு வைக்கலையா? இங்க பாருமா மித்ரா, தாரா வேற யாருமே இல்ல, என் க்ளோஸ் ஃப்ரெண்டோட டாக்டர். அதோட இவனுக்கும் அவளுக்கும் ரொம்ப சின்ன வயசுல இருந்தே பழக்கம். இவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு தான் இந்த என்கேஜ்மெண்ட்டையே பிளான் பண்ணோம். உன்கிட்ட விளையாடுறாமா. அப்புறம் மித்ரா, நீ யார் எது சொன்னாலும் நம்பிடுற. அதான் உன்னோட மைனஸ் பாயிண்ட். நீ முதல்ல யாரையும் நம்பாத, முக்கியமா இவனை மட்டும் நம்பிடாத. டேய், திருந்தவே மாட்டியா நீ? சின்ன புள்ள மாதிரி. ஹேய் மித்ரா, தாரா வர டைம் ஆயிடுச்சு. வீணா இன்னும் உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கான்? மீனா, சொல்லுங்கம்மா. நீ போய் வினய கூட்டிட்டு வா. சரிங்கம்மா. அப்படியே ஆர்த்தி தட்டையும் சரிங்கம்மா. எப்ப வேணாலும் அவங்க வந்துருவாங்க. வினய், கம் கம். அவங்க வந்துட்டாங்க, வாங்க போலாம். ஹாய் வினய். வெல்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஹாய். நைஸ் டு மீட் யூ. என்ன ஆசீர்வாதப்படுங்க. ஹாய் ஆண்டி. நல்லா இருமா. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. வாடா, ஏற்பாடெல்லாம் எப்படி இருக்குன்னு பாரு. ரொம்ப நல்லா இருக்கு. வாங்க, வணக்கம் வாங்க. சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். உட்காருங்க உட்காருங்க. உட்காருங்க. வணக்கம். வினய், வணக்கம். ஒரு நிமிஷம் இரு. ஹாய் தாரா. ஹாய். எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். சரி, ஒரு நிமிஷம் இரு, வந்துடுறேன். சரி, ஓகே. வினய், ஒரு நிமிஷம். ஏய், வந்து வினய், I'll call you back.
ஏய் மித்ரா வெயிட் வெயிட். வாவ், ஆக்சுவலா இந்த சுடியில சூப்பரா இருக்கீங்க. நான் தாராவுக்கு தான் தேடி தேடி இந்த சுடி வாங்கினேன். பட் யூ நோ ஒன் திங், உங்களுக்கு தான் அது பெர்ஃபெக்டா ஃபிட் ஆகுது. மித்ரா, ஒரு நிமிஷம். என்ன சொல்லுங்க. சாரிங்க, என்ன கோச்சுக்கிட்டீங்களா? என்னம்மா கல்யாண பொண்ணு, என்ன கல்யாண கலையே இல்லாம இருக்க? நான் கோச்சுக்க என்ன இருக்கு? டாக்டர் சொன்ன மாதிரி எல்லாரையும் நம்புறது ஏன் தப்பு? என்னங்க ஒரு சின்ன விஷயத்துக்கு போய் இவ்வளவு சீரியஸ் ஆயிட்டீங்க? இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? என்ன கேட்டாலும் கிடைக்குமா? சார், இந்த மாதிரி பேசுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. சரியான லூசு உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டு. ஹலோ ஹலோ, என்ன முணங்குறீங்க? எதுவும் இல்ல. அதான் நான் நல்லா பார்த்தேன். சொல்லுங்க. இருமா வரேன். எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிட்டு. வினய், என்ன? அங்கிள் கூப்பிடுறாரு வா. அவருக்கு வேற வேலை இல்ல, நான் வரேன். நீ போ. வினய், என்ன ஆச்சு? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் எதுவும் இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன். அப்படியா? ப்ராமிஸ்? ப்ராமிஸ் ப்ராமிஸ். ஆமா, அந்த பொண்ணு யாரு? பொண்ணா? எந்த பொண்ணு? அதான் இவ்ளோ நேரம் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தியே, அந்த பொண்ணு. தரா, நீ உன் வேலையை மட்டும் பாரு. என்ன தேவையில்லாமலாம் கேள்வி கேட்டு என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்காத. அது கொடுங்க. மீனாக்கா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா கூப்பிடுறாங்க, போங்க. சரிங்க தம்பி. ஹாய். அப்புறம் சொல்லுங்க. என்ன சொல்லணும்? அது உங்க மூஞ்ச கேவலமா வச்சுக்கிட்டு என்ன பத்தி ஏதோ முணங்கிட்டு இருந்தீங்களே, அது என்ன சொல்லுங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது. முதல்ல போங்க. நீங்க சொல்லனா இந்த இடத்தை விட்டு நான் போக மாட்டேன். அப்படி ஒரு நல்ல மனுஷனுக்கு இப்படி ஒரு நச பிடிச்ச பையன் சொன்ன போதுமா? சாரி. ஏய், பயந்துட்டு தானே? அந்த பயம் இருக்கணும். So, what is நச? இப்ப நீங்க பண்றீங்கல்ல, இதுக்கு பேர் தான் நச. ஏய், நச. இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? அது ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணும். அதெல்லாம் செய்ய முடியாது, வழி விடுங்க. முடியாது முடியாது. மித்ரா, அதெல்லாம் பெருசா எதுவும் இல்ல. அங்க நின்று நம்மள முறைச்சு பார்த்துட்டு இருக்கா பாரு, அவதான் தாரா. கொஞ்ச
கொஞ்ச நேரம் நீ நானும் சிரிச்சு பேசிட்டு இருக்கோம்னு நடிச்சோன்னா அவ அதை பார்த்து பயங்கரமா பொறாமப்படுவா. செம்ம ஜாலியா இருக்கும். ப்ளீஸ். சார் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? என்ன? நீங்க சரியான சைக்கோ. வினய், என்ன வினய், என்ன பிரச்சனை உனக்கு? எதுக்கு எப்ப பார்த்தாலும் என்ன அவாய்ட் பண்ணிட்டே இருக்க? நான் எவ்வளவு ஆசையா உன்னை பாக்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? ஆமா, நானும் தான் உன்னை பார்க்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சில விஷயங்கள்லாம் உங்ககிட்ட மனசு விட்டு பேசணும்னு நினைச்சேன். ஆனா நிலைமை அதுக்குள்ள கைவிட்டு போயிடுச்சு. என்ன சொல்ற வினய்? எனக்கு ஒண்ணுமே புரியல. எஸ், இதான் தர என் பிரச்சனையே. உனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது பாத்தியா? என்னன்னு சொல்லு வினய், சொன்னாதானே புரியும். என் கூட கொஞ்சம் வா, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்ன வினய், என்ன ஆச்சு? ஏதாவது பிரச்சனையா? நீ வா, நான் சொல்றேன். வினய், ஏய், வினய், தயவு செஞ்சு சொல்லு, என்ன நடக்குதுங்க? அதுதான் நானும் கேக்குறேன். என்ன நடக்குதுங்க? ஸ்மார்ட்டா ப்ளே பண்ணாத வினய். ஐயோ தரா, எனக்கு புரியல. யாரை கேட்டு இந்த நிச்சயதார்த்த ஏற்பாடுலாம் பண்ணீங்க? புதுசா கேட்க என்ன இருக்கு? இதெல்லாம் ஏற்கனவே முடிவு பண்ணது தானே. இப்ப என்ன ஆச்சு? முடிவு பண்ணதுதான். ஆனா யார் முடிவு பண்ணாங்க? நீ நானும் முடிவு பண்ணோமா? சொல்லு தாரா. என்ன வினய் சொல்ல வர? எனக்கு ஒண்ணும் புரியல. ஷோ, கம் ஆன் தாரா, நம்ம ஒன்னும் குழந்தைங்க இல்ல. we are matured adults, okay? நான் சொல்ல போறது உனக்கு ஆச்சரியமா தான் இருக்கும். ஆனா தாரா, தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு ப்ளீஸ். என்ன? நம்ம கல்யாணம் நடக்காது தாரா. ஏய், இப்போதான் எனக்கு புரியுது. நான் ஒரு இடியட். நீனும் மாறவே இல்ல வினய். எதுல விளையாடுறதுன்னு உனக்கு விவசாயே இல்ல. போதும், இதோட நிறுத்திக்கோ. நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா? ஏய் தாரா, ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. ஐயோ, நான் வேற ஒரு பொண்ணை காதலிச்சிட்டு இருக்கேன். உனக்கு புரியுதா இல்லையா? இந்த கல்யாணம் நடக்காது தாரா. How can you do that? போதும், இதோட உன் நான்சென்ஸ் நிப்பாட்டிக்கோ. ஹே, நீ என்ன லூசா? யாராவது இதுல போய் விளையாடுவாங்களா? நான் என்ன மடையனா? ஐயோ, நான் உண்மையதான் சொல்றேன் தாரா. நீ போ, ஒழுங்கா உங்க அப்பாட்ட போய் சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு வழியை பாரு. போ. நீ போய் சொல்ற வினய், நான் நம்ப மாட்டேன். சரி, அப்புறம் உன் இஷ்டம். சரி, அந்த பொண்ணு யாருன்னு சொல்லு. அதெல்லாம் உனக்கு எதுக்கு? எனக்கு வேணும், சொல்லு. இப்பவே சொல்லு. கட்டி விடு தாரா. சொல்லு வினய், சொல்லு. தாரா, விடு விடு. அதெல்லாம் சொல்ல முடியாது, புரியுதா? அதெல்லாம் பெரிய பிரச்சனை ஆயிடும். நீ சொன்னாலும் சொல்லலனாலும் பிரச்சனை ஆகதான் செய்யும். நீ சொல்றது உண்மைனா அந்த பொண்ணு யாருன்னு சொல்லு. இல்லன்னா நான் நம்ப மாட்டேன். சரி, உங்ககிட்ட மட்டும் சொல்றேன். அங்க பாரு, அவதான்.
பாத்தியா அவதான். அப்பா கூட தெரியும், அவர்கிட்ட காட்டி கன்வின்ஸ் பண்ணலாம் தான் கூட்டிட்டு வந்திருக்கேன்.